Hello dear students, so 10th standard math chapter 8 statistics and probability ல example 8.13 கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் இருக்காது. மேலே ஒரு நம்பர் இருக்கும், கீழே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான இந்த ரெஸ்பாண்டிங்கான நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் 0லேருந்து 10, 10லேருந்து 20ன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியாக கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ப்ரீவியஸாக நான் 8.11 வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸாம்பிளில் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் எத்தனை இருக்குது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத மறுபடியும் இங்கே ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நமக்கு கொடுத்தக்கூடிய கொஷின் அந்த 8.23 அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். மீன் மெத்தடு, இந்த ஏன்னு வந்து க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள். மீன் மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், அதே மாதிரி அஷ்யூம் மீன் மெத்தட், இந்த மூணுத்தையும் வந்து ஏன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னென்னா டேட்டா ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு லைன் டேட்டா இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா இருக்கும். அந்த ஒரு டேட்டாவில் நம்பர் ஆஃப் எத்தனை எலிமெண்ட் டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் 10 நம்பர் இருந்தால் 10ஆல் டிவைட் பண்ணுவோம், 5 இருந்தால் 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபைண்ட் பண்ணுறது வந்து நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட்டாக இந்த ஃபார்முலா இருக்கும். அடுத்தது மீனை கண்டுபிடிச்சி மீன் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா டிவியேஷனை மீனில் பண்ணுவோம். இதுவே இந்த மீன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ் பார் அப்படின்ற மீன் இருக்குங்களா, இது நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டெசிமல்ஸில் வேல்யூ வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அஷ்யூம் மீன் மெத்தட் போவோம். ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிருந்து கொஷினில் இருந்து பார்த்திங்கன்னா அப்போ ஸ்டெப் டிவியேஷனுக்கு போவோம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்டாக வந்து மெத்தட் வந்து பியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் குரூப்டு டேட்டான்னு சொல்கிறாங்க. குரூப்டு டேட்டானா இப்போ நமக்கு எக்ஸில் ஒன்று, எஃப்ஐயில் ஒன்று, மேலே ஒரு டேபிள் காலம், கீழே ஒரு, எல்லாமே குரூப் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அந்த மாதிரி குரூப் ஆஃப் டேட்டாவில் மீன் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதுலேயே வந்து அஷ்யூம்டு மீன் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணுவோம் குரூப்டு டேட்டாவில். ஃபைனலாக இன்னொரு டைப் வந்து என்னென்னா இப்போ கொஷினில் 3 டைப் இருக்குது. ஒன்று நார்மல், அதுக்கப்புறம் குரூப்டு டேட்டாவில் 2 ஃபார்முலா. ஒன்று மீன் மெத்தடு, அந்த மீன் திரும்பவும் வந்து நம்மளுக்கு டெசிமலாக வந்துருச்சுன்னா அஷ்யூம் மீன் மெத்தட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்படி இன்கேஸ் நமக்கு இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த 8.13க்கான கொஷின் வந்து ஃப்ரீக்வன்சி, அதை வந்து ஃப்ரீக்வன்சி வந்து வரும் 10 to 20 கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. 10 to 30, 30 to 40 இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்ததுன்னா அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் கண்டினியூவஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று மீன் மெத்தட், இன்னொரு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். இந்த ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றுத்துக்கும் நம்ம டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஏ வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் காமன் டிவிசர் இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த கொடுத்துருக்க இந்த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னென்னா சி அப்படின்றாங்க. சினா என்னென்னா வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். இங்கே பாருங்கள் ஒரு இன்டர்வல் 0லேருந்து 10 வரைக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்ஸ் of the students in particular subject of a class are given below. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ 8 ஸ்டூடெண்ட் 0லேருந்து 10 வரைக்கும், 12 ஸ்டூடெண்ட் 10லேருந்து 20 மார்க் எடுத்திருக்காங்க, 17 ஸ்டூடெண்ட் வந்து 20லேருந்து 30, 14 ஸ்டூடெண்ட் 30 to 40 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, 40 to 59 ஸ்டூடெண்ட் 50 to 60. அதே மாதிரி இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் இன்டர்வலும் பார்த்தீங்கன்னா இதில் 10லேருந்து 20னா 10, 20லேருந்து 30, 10, 10, 10, 10னா வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ரேஞ்ச் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிட்டே இருக்குது 10 அதனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்குது. அதுக்கு ஸோ இந்த ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலாவில் சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு டிஐ டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர்னு வருது. பட் இந்த இடத்துல இந்த டிஐ ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி. எக்ஸ்ஐயை ஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா, டிஐ ஃபைன் பண்ணுறதுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் இந்த டேர்மை வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சின்னு சொல்கிறாங்க. இதில் ஏன்றது அஷ்யூம்டு மீன். எப்போவுமே வந்து மீன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அஷ்யூம் பண்ணுவோம். அந்த மீனை எதுலேருந்து அஷ்யூம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மீன் வந்து எப்போவுமே இந்த எக்ஸ்ஐ ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ஐன்னு எடுப்போம். ரெண்டாவதாக இருக்கிறது எஃப்ஐன்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ஐ எஃப்ஐன்னு எடுப்போம். இந்த மீன் வந்து எக்ஸ்ஐலேருந்து எடுப்போம். சின்றது வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல், கிளாஸ் இன்டர்வலோடைய வித்துன்னு சொல்கிறாங்க. இங்கே இன்டர்வல்ஸ் பாருங்கள் 0லேருந்து 10, 10 to 20, 20 to 30, இப்போ 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கா, அதுதான் இதோடைய வித்து. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அஷ்யூம்டு மீனை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மிட் வேல்யூன்றது இதில் இருந்து இந்த 0லேருந்து 10க்குள்ளே எது மிட், இதுலேருந்து இதுக்குள்ளே எது மிட் வேல்யூ, இதை தான் எக்ஸ்ஐயாக நம்ம எடுப்போம். நார்மலாக எக்ஸ்ஐ டேரெக்டாக கொடுத்துருவாங்க.
இப்போ நமக்கு இதில் வந்து ஃப்ரீக்வன்சி மாதிரி கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10 அதனால் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ இதுக்கு என்னென்ன தேவை? ஒரு சி தேவை. இந்த என்னென்ன என்னன்னு தெரியும். அஷ்யூம்டு மீனை கண்டுபிடிக்கணும். இந்த டிஐக்கு ஃபார்முலா xi மைனஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஏன்றது அஷ்யூம்டு மீன், சின்றது வந்து பார்த்தோம்னா வித் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல். ஒரு கிளாஸ் இன்டர்வலுக்கும் எவ்வளோ வித் இருக்கோ அதை எழுதணும். அண்டு xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி, இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த xiன்றது என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிறது மார்க்ஸ் தான். அப்போ xiயை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதிலேருந்து என்னென்ன டேட்டா எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இந்த xiயில் இருந்து தான் நம்ம இந்த எண்ணை எடுப்போம். ஓகே, அஷ்யூம்டு மீன் வந்து என்ன பண்ணுவோன்னா நமக்கு இந்த xiயில் எது சென்டராக இருக்கோ அந்த மீடியல் டேர்மை தான் நம்ம வந்து xi எடுப்போம். அண்டு வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். இந்த கிளாஸ் இன்டர்வலோட வித் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 0லேருந்து 10, 10 to 20, 10, 10, 10 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு சிக்கு வந்து நம்ம 10 எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டே ஃபார்முலா எழுதிட்டு ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். xi என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்ததான் fi என்னன்னு தெரியணும். அந்த fi இங்கே கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது fi. xi இதிலிருந்து கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏ என்ன சி என்னன்னு தெரியணும். இதில் இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்குது, சி இருக்குது. அந்த ஏவும் சியும் வேணும். xi மைனஸ் ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து xi மைனஸ் ஏ. xi மைனஸ் ஏவுடைய ஆன்சரை சியால் டிவைட் பண்ணால் அதான் டிஐ. அப்போ டிஐக்கு xi மைனஸ் ஏ டிவைட் பை சி. ஸோ புக்கில் வந்து 2-3 காலம் இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால. அடுத்ததாக இந்த இடத்துல டிஐ ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. ஸோ டிஐ ஸ்கொயர் வேணும். எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளிகேஷன், அந்த எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வேணும். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் போட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிடுறோம். இந்த ஃபார்முலா எஃப்ஐ டிஐனா என்னென்னு எழுதுகிறோம். xi மைனஸ் ஏ டிவைடட் பை சின்னு எழுதியாச்சு. இதில் ஏ வேணும், சி வேணும், என் வேணும். இதை தனியாக எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு xi என்னன்னு தெரியணும், fi என்னன்னு தெரியணும். xi fi மார்க்ஸ் என்னன்னு தெரியும் போட்டாச்சு. அண்டு இந்த xiலேருந்து ஏவை மைனஸ் பண்ணணும். அப்போ ஏ என்னன்னு தெரியணும், சியை டிவைட் பண்ணணும், சி என்னன்னு தெரியணும். xi மைனஸ் ஏ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுனால இந்த வேல்யூ. டிஐனா இது மொத்தம் xi மைனஸ் ஏவை சியால் டிவைட் பண்ணணும். அடுத்ததாக வந்து இந்த ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இதில் டிஐக்கு fi அண்ட் டிஐ மல்டிப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு டேபிள் காலம். fi டிஐ ஸ்கொயர் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஓகே, இந்த xiனா என்னன்னு சொல்கிறாங்க, மிடில் வேல்யூ. இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ரோல் இருக்கக்கூடியதில் 0லேருந்து 10க்குள்ளே சென்டராக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா 5. ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் இங்கே எழுதிட்டேன். 10லேருந்து 20க்குள்ளே சென்டராக இருக்கக்கூடியது என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 10க்கும் 20க்கும் இடைவெளியில் 15 இருக்குது. 20 to 30 25. 30லேருந்து 40க்கு 35. 40லேருந்து 50னா 45. 50 to 60க்கு 55. 60 to 70, 60க்கும் 70க்கும் சென்டராக இருக்கக்கூடியது 65 போட்டாச்சு. இப்போ இதெல்லாமே xi. இந்த fi அப்படின்றது கீழே இங்கே கொடுத்துருக்கிறது தான். இந்த 8, 12, 17, 14, 12, 17, 14, 9, 7, 4. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் இருக்காங்க அந்த நம்பரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் நம்மளுடைய எண்ணெய். ஸோ என்னன்றது நம்ம இந்த எல்லாத்தையும் fi மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get 71. இப்போ என்னோட வேல்யூ 71 தெரிஞ்சிடுச்சு, அதை எழுதியாச்சு. அடுத்தது ஏ அஷ்யூம்டு மீன். இந்த அஷ்யூம்டு மீன் எதில் வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த xiலேருந்து xiயை பார்க்குறோம். மீன் அப்படின்றத சென்டராக எடுக்கணும். மேலே 2 கீழே 2 விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் இந்த 3 இருக்குது. இதையும் விட்டுட்டேன். இவர் தான் சென்டராக இருக்கார். அதிலிருந்து நம்ம 35 எடுக்கலாம். இன்கேஸ் 2 நம்பர் வந்ததுன்னா அதில் எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, அஷ்யூம்டு மீனாக எடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அஷ்யூம் மீன் நம்ம என்ன பண்ணலாம், 35 எடுத்தாச்சு. ஏஎன்சி 3மே தெரியும். இந்த ஏன்றது என்ன, 35. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ஏன் இங்கே நான் ஏவை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சிஏ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் மைனஸ் பண்ணும்போதோ இல்லை மல்டிப்ளை பண்ணும்போதோ இங்கே போய் செக் பண்ணி இந்த 3 நம்பரை மாற்றி மல்டிப்ளை எடுத்துகிட்டு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இங்கே இருக்கும்போதே பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆச்சு, 35. எல்லா இடத்துலையும் அதே வேல்யூ தான். இந்த ஏவை போட்டாச்சு. அடுத்தது சின்றது நம்ம 10ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சின்னா என்ன கொடுத்துருக்காங்க, வித் ஆஃப் த இன்டர்வல். ஒரு இன்டர்வலுக்கும் எவ்வளோ வந்து அதனுடைய வித் இருக்குது, அது வந்து நமக்கு இந்த இடத்துல 10. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் 10 கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா xi மைனஸ் ஏ. இந்த xiலேருந்து இந்த ஏவை மைனஸ் பண்ணுறோம். 5 மைனஸ் 35 மைனஸ் 30
15 மைனஸ் 35 ஒரு 5 ஒரு 10 போச்சுன்னா மைனஸில் 20 25 மைனஸ் 35 மைனஸ் 10 35 மைனஸ் 35 0 45ல் 35 போச்சுன்னா 10 55ல் 35 போச்சுன்னா இங்கே ஒரு 5 அது ஒரு 30 போச்சுன்னா 20 அடுத்தது 65 மைனஸ் 35 30 ஆயிடுச்சு. இதுதான் வந்து xi மைனஸ் ஏ. இப்போ இந்த xi மைனஸ் ஏவை சியால் டிவைட் பண்ணும். இதுதான் xi மைனஸ் ஏ. இந்த xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம டிஐஏ ஆன்சர். xi மைனஸ் ஏ தெரியுங்களா என்னென்னு? இதை இந்த சியால் டிவைட் பண்ணோம். அப்போ மைனஸ் 30யை 10ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 3. இந்த இடத்துல 20 பை 10 மைனஸ் 2, 10 பை 10 மைனஸ் 1, இங்கே 0 ஆகிடும். இது 10 பை 10 1, 20 பை 10 2 ஆகிடும். 30 பை 10 என்னாச்சு? 3 ஆகிடுச்சு. இப்போ இதுதான் நம்மளுடைய டிஐ. டிஐ இஸ் ஈக்குவல் டு xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி. டிஐ தெரியும். நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர் வேணும். ஏன் டிஐ ஸ்கொயர் வேணும்னா இங்கே எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயரும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ நமக்கு டிஐ ஸ்கொயர் வேணுங்களா? இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 0, 1 4 9 ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நமக்கு டிஐ ஸ்கொயருடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு எஃப்ஐ டிஐ வேணும். ஏன்னா இந்த இடத்துல எஃப்ஐ அண்ட் டிஐ மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ எஃப்ஐ இன்ட்டு டிஐ, அங்கே எஃப்ஐ இருக்குது. டிஐ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு இந்த இடத்துல டிஐ இருக்குது. இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், டிஐயையும் எஃப்ஐயும். டிஐன்றது என்ன? இந்த சியால் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இது xi மைனஸ் ஏ. இதையும் புக்கில் டிஐன்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கொஷனுக்கான டிஐன்றது xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த எஃப்ஐயையும் இங்கே xi மைனஸ் ஏ டிவைடட் பை சியில் இருக்கக்கூடிய இந்த டிஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 இன்ட்டு மைனஸ் 3 என்ன ஆகும்? மைனஸ் 24. அடுத்ததாக இந்த 12 இன்ட்டு மைனஸ் 2, 12 2s ஆர் மைனஸில் 24. அடுத்தது 17 இன்ட்டு இந்த மைனஸ் 1 மைனஸ் 17. அடுத்தது 14 இன்ட்டு 0 ஆகிடுச்சு. 9 இன்ட்டு 1 9, 7 இன்ட்டு 2 14, 4 இன்ட்டு 3 12 ஆகிடுச்சு. இப்போது இந்த சம் ஆஃப் எஃப்ஐடிஐ நமக்கு வேணும். இதோட மொத்த அடிஷனும் வேணும். சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் என்னென்னா நமக்கு சம் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு டிஐயுடைய ஃபுல் அடிஷன்ஸ் வருது. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 12, இது ஒரு 12, 24, 26, 26 கூட ஒரு 9 ஆட் பண்ணோன்னா 30 35 ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல 24 24 48, இது ஒரு மைனஸில் 17, ரெண்டுமே மைனஸில் தான் வரும். மைனஸ் 17, 8 7 7 14 15 ஆகிடுச்சு. 1 4 + 2 65, மைனஸ் 65ல் ப்ளஸ் 35 மைனஸ் பண்ணுறோம். 0 3 மைனஸ் ஆஃப் 30. நெக்ஸ்ட்டு எஃப்ஐ இன்ட்டு டிஐ ஸ்கொயர். எஃப்ஐயையும் டிஐ ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, எஃப்ஐ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. டிஐ ஸ்கொயர் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 8 9s are 72 அண்ட் 12 4s are 48, 17 1s are 17, 14 into 0 0, 9 9s are 81. நம்ம எஃப்ஐயையும் டிஐ ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணோம். எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் 17 into 1 17, 14 into 0, 9 into 1 9. அடுத்தது 7ஐயும் டிஐ ஸ்கொயரையும் 7 4s are 28, 4 டிஐ ஸ்கொயர் 4 9s are 36. இப்போ இதோடைய சம்மேஷன் நமக்கு வேணும். இந்த சம்மேஷன் வந்து எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட சம்மேஷன். ஏன்னா எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட சம்மேஷன் இங்கே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதுக்கான ஆன்சர் வந்து மொத்தத்தையும் ஆட் பண்ணோன்னா we will get 210. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். சிக்மா ஈக்குவல் டு சின்றது என்ன? நமக்கு இந்த இடத்துல 10 போட்டாச்சு. இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட ஆன்சர் 210 டிவைடட் பை கேபிட்டல் N 71 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ. எஃப்ஐடிஐ இங்கே இருக்குது. சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐடிஐ மைனஸ் 30 டிவைடட் பை என்னன்றது 71. இதுக்கு ஒரு ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் ரூட் உள்ள 210 by 71 மைனஸ்
இந்த இடத்துல மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 30 ஸ்கொயர் பண்ணால் 900. இந்த இடத்துல 271 வந்துடுச்சு. 71 × 71 ஸ்கொயருக்கு பதிலாக 71 × 71 2 தடவை போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது. 10 × ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மொத்தமாக எல்சிஎம் நம்ம பார்க்கும்போது இங்கே 71, இந்த இடத்துல 271 இருக்குது. அப்போ 271 மல்டிப்ளிகேஷனில் வரும். இந்த இடத்துல இன்னொரு 71 மல்டிப்ளை பண்ணணும். பட் இந்த இடத்துக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா இங்கே ஒரு 71 தான் இருக்குது. அப்போ மேலே என்ன பண்ணணும், இந்த 210 இந்த 71 மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் ஒரு 900. ஏன்னா இந்த இடத்துல டினாமினேட்டரில் ரெண்டுமே 71 தான். இங்கே மட்டும்தான் ஒரு 71 மிஸ்ஸிங் கம்மியாக இருக்குது, அதனால அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 210ஐயும் 71ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 210 71 1 டைம்ஸ் பண்ணால் 210. 700 7 1s are 7 7 2s are 14 0 1 9 4 1. இந்த 14910 ஒரு 900 மைனஸ் பண்ணுறோம். 0 1 0 4 1410 1410 140 0 1 0 4 14010 divided by 71 × 71. 71 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 டைம்ஸ் நான் 71 7 1s are 7 7 7s are 49 1 இது ஒரு 14 இங்கே ஒரு 1 10 ஆகிடும். 5041. இப்போ இந்த 14010 5041ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா we will get 2.779. இதுக்கு ஸ்கொயர் ரூட். இப்போ 2.779 ஸ்கொயர் ரூட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 1 something வரும். 10 × 1. இதை நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் செக் பண்ணிக்கணும். 1.667 அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கான வேல்யூ வந்து 16.67. சிக்மாவுடைய ஆன்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு போடக்கூடாது, ஈக்குவல் டுன்னு போடக்கூடாது, அப்ராக்சிமேட்டாக நமக்கு 16.67. இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.